முன்பொரு காலத்தில் வீரமதி எனும் சாம்ராஜ்யத்தில் இளவரசி மிரையா மிகுந்த பதட்டத்துடனும் சோகமாகவும் இருந்தாங்க. இளவரசி, நான் சொல்வதை கேள். அவன் உனக்கு பொருத்தமானவன் இல்லை. அவனை நினைத்து ஏன் இப்படி இருக்கிறாய்? அவனை விட நம் தகுதிக்கு ஏற்றவாறு ஒருவனை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இல்ல, அவன்தான் எனக்கு பொருத்தமானவன். அவனை கடவுளே என்னிடம் அனுப்பி வைத்தார். என்னை அவரிடம் சேர்த்து வைத்து விடுங்கள். இல்லையென்றால் நான் இறந்து விடுவேன். நான் உங்களை எப்போதுமே சேரவிட மாட்டேன். அதனால்தான் அவனை சிறையில் அடைத்து நாளை அவனை தூக்கிலிடச் சொல்லியிருக்கிறேன். அவரை விட்டுவிடுங்கள். பாவம், என்னை காதலித்ததைத் தவிர வேறு எந்த தவறும் அவர் பண்ணவில்லை. நீ என்ன சொன்னாலோ நான் எடுத்ததே முடிவு. இந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. அவனுக்கு நாளை சூரியன் உதித்த பின்பு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். அவன் இறந்து சரியாக 3 நாள் கழித்து உனக்கு திருமணம் நடைபெறும். இதுவே என் கட்டளை. அரசர் இப்படி சொன்னதை நினைச்சுக்கிட்டு அரண்மனைக்கு வெளியே நின்று இரவு அழுதுகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு யோசனை அவங்களுக்கு வந்துச்சு. உடனே சிறைக்கு இளவரசியோட காதலனை பார்க்க போறாங்க. மிரையா, நீ எதுக்கு இங்க வந்த? இந்த விஷயம் மட்டும் அரசருக்கு தெரிஞ்சா 2 பேத்தையுமே கொன்னுருவாரு. நீ இங்கிருந்து கிளம்பி போ. இல்ல, நான் போக மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் உங்களோடு தான் இருப்பேன். எனக்காக உங்கள் உயிரை நீங்கள் இழப்பதற்கு நான் விரும்பவில்லை. அப்படி இருந்தால் நாம் இருவரும் ஒன்றாகவே இறப்போம். நீ என்ன சொல்கிறாய்? இறக்கப் போகிறோமா? ஆமா, நாளை சூரியன் உதித்த பின்பு உங்களை தூக்கிலிடப் போவதாக என் தந்தை என்னிடம் கூறினார். அதனால்தான் நான் இங்கே வந்து விட்டேன். அப்படி இறப்பதென்றால் நம் இருவரும் சேர்ந்து இறந்து விடுவோம். இல்லை, நான் என் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வரை நான் சாகக்கூடாது. இதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா? அதற்கு ஒரு வழி இருக்கிறது. இன்று இந்த சிறையிலிருந்து நீங்கள் தப்பி சென்றால் நீங்கள் அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று நிரூபிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி செய்தால் அரசருக்கு என் மீது கோபம் இன்னும் அதிகமாகிவிடுமே. வேறொரு வழி ஏதேனும் இருக்கிறதா? இதற்கு எனக்கு தெரிந்த வேறு வழியே இல்லை. உங்களை இதில் மாட்டிவிட்டவர் வந்துதான் உண்மையை கூற வேண்டும். இல்லையென்றால் உங்களை இதிலிருந்து காப்பாற்றவே முடியாது. சரி, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இன்று இரவு முழுவதும் இந்த அரண்மனையில் உள்ள அரசரையும் மற்ற மந்திரிகளையும் தலைமை பதவியில் இருக்கிற அனைவரையும் உன் பணிப்பெண்களை அனுப்பி கண்காணிக்க சொல். இப்போது இங்கிருந்து போ. சூரியன் உதித்த பின்பு எனது மரணம் நடக்குமா நடக்காதா என்பது உன் பணிப்பெண்கள் கையில்தான் இருக்கிறது. சிறையில் இருக்கும் இவர் யார்? இளவரசி ஏன் அவரை உயிருக்கு உயிராக காதலித்துக் கொண்டிருக்கிறார்? இதற்கு ஏன் அரசர் சம்மதம் தெரிவிக்க மாட்டார்? என்ன காரணத்திற்காக அவரை சூரியன் உதித்த பின்பு தூக்கிலிடப் போறார்கள்? யார் இவரை இந்த சிக்கலில் மாட்டிவிட்டது? அப்படி என்ன நடந்தது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருக்க வேண்டும்.